அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து பானுப்பிரியா. என் பையனோட பேர் வந்து பிரஜித். அவன் வந்து ப்ரீகேஜி படிக்கிறான். அவனுக்கு வந்து இப்போ 6 வயசு ஆகுது. அவனுக்கு வந்து ஸ்பீச் டிலே இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது எங்களோட மிஸ்டேக் தான். சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்து அவனுக்கு மொபைல் நிறைய கொடுத்துட்டோம். ஸோ அதனால தான் வந்து அவனுக்கு ஸ்பீச் டிலே இருந்துச்சு. ஸோ நாங்கள் டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன் டைம் கட் பண்ணுங்கள், இன்னொன்று ஸ்கூல் சேருங்க அப்படின்னு சொன்னாங்க. என் பையனுக்கு வந்து தானாக சாப்பிட தெரியாது, எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஒரு ரெஸ்ட் ரூம் வந்தால் சொல்ல தெரியாது. ஏன்னா அவனுக்கு பேச்சு இன்னும் சரியாக வரலங்கிறதுனால ரொம்ப பயந்துட்டு நான் அவனை ஸ்கூல் சேர்க்காமலே இருந்தேன். அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னதுனால நாங்கள் போன வருஷம் ஜான்வரியில் தான் வந்து நாங்கள் இந்த ஸ்கூலில் வந்து சரி கேட்டு பார்க்கலாம், ஆனால் பாதியில் சேர்த்துப்பாங்களா என்னன்னு ஒரு டவுட்டோடையே தான் நாங்கள் போனோம். போய் அப்புறம் கேட்டதுக்கப்புறம் என் பையனையும் பார்த்துட்டு அவங்க வந்து அட்மிஷன் போட்டுக்கிட்டாங்க. ஸோ போயிட்டு நான் ரொம்ப பயந்தேன். ஏன்னா அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் தானாக சாப்பிட மாட்டான், நான் ஊட்டி விட்டால் மட்டும்தான் சாப்பிடுவான். அவன் எப்படி இருப்பான், எப்படி ஸ்கூல் அடாப்ட் பண்ணுவான், ரொம்ப பயந்தேன். பட் ஆனால் நான் பயந்த மாதிரி இல்லை. அவனுக்கு வந்து அந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருச்சு, அவங்க மிஸ் எல்லாரையுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்பவே ஜாலியாக போனோம். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கான். ஸோ ரொம்ப அவனுக்கு எல்லாமே இப்போ வந்து அவன் தானாக சாப்பிட்றான், நாங்கள் சொல்கிற எல்லாமே புரிஞ்சுக்கிறான், ரெஸ்ட் ரூம் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக கேட்டுட்டு தான் போகிறான். அது எல்லாமே அவங்க ஸ்கூலில் சொல்லி கொடுத்தது தான். ஸோ அதனால் வந்து நாங்கள் இந்த ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறோம் என் பையனுக்கு வந்து அட்மிஷன் கொடுத்ததுக்காக. அடுத்து அவங்க மிஸ் சொல்லணுன்னா, ஒரு அம்மாவாக என் பையன் மேலே நான் எவ்வளோ கேர் பண்ணுறனோ அதை விட அதிகமாகவே அவங்க மிஸ் வந்து என் பையன் மேலே வந்து ரொம்பவே கேர் பண்ணுவாங்க. அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஸ்கூலில் வந்து ஏதாவது ஒரு காம்படிஷனோ இல்லை வந்து ஏதாவது ஒரு இதுனாலும் குரூப்பில் போடுறது இல்லாமல் பர்சனலாக எனக்கு வந்து அவங்க எப்பயுமே அவங்க கிளாஸ் மிஸ் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி தம்பி வந்து நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்காக யோசிக்கிற அந்த எஃபர்ட்காகவே வந்து நாங்கள் அவனை வந்து எல்லாத்துலேயுமே இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், அவனால் பேச முடியலனாலும் அவனுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு அதெல்லாமே பண்ணுவோம். ஸோ எப்பயுமே வந்து பிரஜி மேலே அவங்க மிஸ் வந்து ஒரு தனி கன்சர்ன் வச்சுருக்காங்க. அதை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஸோ எதுவாக இருந்தாலும் நான் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன்னா உடனே ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு ஹார்ஷாகவோ அந்த மாதிரிலாம் இது பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அவனுக்குமே வந்து அவங்க மிஸ்ஸை ரொம்ப பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அவன் ஸ்கூல் போகிறதுக்குலாம் அழவே மாட்டான். காலையில் ஏஞ்சி கரெக்டாக ப்ராப்பராக எல்லாமே பண்ணுறான். அது எல்லாமே காரணம் வந்து அந்த ஸ்கூல் தான் நான் சொல்வேன். ஸோ உங்கள் ஸ்கூலும் மிஸ்ஸும் தான். எல்லாமே கரெக்டாக பண்ணுறான். இப்போ தானாக சாப்பிட்றான். அந்த ஸ்கூலில் சாப்பிட்ட பழக்கத்தில் இப்போ வந்து வீட்டில் தானாகவே சாப்பிட்றான். ஸோ அதெல்லாமே வந்து அந்த ஸ்கூல் அவங்க மிஸ் அவங்க தான். ஸோ நான் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாரோட லைஃப் எப்படின்னு தெரில, என் பையனோட லைஃப் அந்த ஸ்கூலில் சேர்ந்ததுக்கப்புறம் நிறையவே மாறி இருக்குது. ஸோ இன்னுமே வந்து மாறும் சீக்கிரம். வந்து இப்போ வந்து நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய சொல்கிறான். ஸோ வந்து நல்லா பேசிடுவான்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அந்த டீச்சர்ஸும் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.